சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளாரா? 9 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. பாஜகவின் அறிவுறுத்தலின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழசையெல்லாம் மறந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் மீண்டும் இணைத்து கொள்வாரா? வெளியான திடீர் தகவலால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சில எடப்பாடியின் ஆதரவாளர்கள் மட்டும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். அதாவது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற காலகட்டத்தில் இருக்கிறது. திமுக செய்த துரோகத்தின் காரணமாகவும் மக்கள் திமுகவை எதிர்ப்பதன் காரணமாகவும் அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும். இதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ். கட்சியிலிருந்து ஓபிஎஸ் என்ற தனிநபரை விலக்கிவிட்டோம் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு அவர் 2வது இடத்திற்கு வரும்போதுதான் தெரிந்தது. இரட்டையிலேயே விட ஓபிஎஸ்ஸின் பெயர் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டது என்று. அதுவும் ஓட்டிற்கு பணம் கொடுக்காமல் வெற்றியடைந்தார். இது தானாக வந்த கூட்டம்தான் என்பதையும் உறுதி செய்தார் ஓபிஎஸ். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி எதற்காகவென்றால் திமுகவின் ஆட்சி சரியில்லை. அதை தாமாகவே மீண்டும் 2வது முறை அவருக்கு பொறுப்பை வைத்துவிடக்கூடாது. என்னதான் கோபமாக இருந்தாலும் ஒரே கட்சியினர்கள் பழசை மறந்துவிட்டு ஓபிஎஸ் உடன் எடப்பாடி சமாதானமாக போக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார்கள். அமித்ஷாவின் பேச்சை கேட்க மறுத்த எடப்பாடி கடைசியாக தொண்டர்களது முடிவு அதுவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கேற்ப சிறிது காலம் டைம் கேட்டிருக்கிறார். 2 வாரங்களுக்குள் இதற்கான செய்தியை நான் கூறுவேன் என்றும் மாஜி அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஆனால் தொண்டர்கள் என்ன கூறுகிறார்கள், கிளை செயலாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதிமுகவிற்கு ஓபிஎஸ் அவர்களது தேவை. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டும். இதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும். இல்லை என்றால் தோல்வி என்பது 2வது முறையாக அதிமுகவின் நிலைமை மாறும். 2வது முறை திமுக வெற்றி அடையும். தொண்டர்கள் இல்லாமல் அதிமுக செயல்பட முடியாது. தலைமை யார் வேண்டுமானாலும் பொறுப்பேற்கட்டும். ஆனால் தொண்டர்கள் தலைவர் மீது மரியாதையும் மதிப்பும் இருந்தால் மட்டும்தான் களத்தில் வேலை செய்ய முடியும் என்று கூறுவது சரியா? ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியுடன் பேசுவதற்கு முன்வந்தாலும் எடப்பாடி சம்மதம் தெரிவிப்பாரா? 2 வார அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லது நடக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.